ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்ன வீடியோனா, நம்ம குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ண போகிறதா சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான புக்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுது நண்பர்களே. அதாவது நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டோம் இல்லைங்களா, மார்ச் எண்டு 30th நம்ம வந்து இந்த வீடியோ எடுத்துட்டோம். பட் வந்து நான் அதுக்கப்புறம் கிளாஸ் போனேன். ஸோ அதனால் நம்மளால் ரெகுலராக இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து இந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு. ஸோ இந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டேன் நண்பர்களே. நான் கிளாஸ் போன டீட்டெயில்ஸ் அண்ட் கிளாஸில் எப்படியா போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸையும் நான் பின் வருமாறு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நண்பர்களே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ரூம். ஸோ அதில் எனக்கு தேவையான பழைய டைம் டேபிள், போன தடவை ப்ரிப்பேர் பண்ணப்போ ஓட்டியிருந்த டைம் டேபிள்லாம் இருந்துச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சில கோட்ஸ்லாம் எழுதி வச்சுருந்தேன். நம்ம இப்படி பண்ணணும், தூங்கி எழுந்திரிச்ச உடனே அந்த கோட்ஸ் எல்லாம் பார்த்து நம்மளுக்கு ஒரு சுறுசுறுப்பு வரணுன்றதுக்காக அதெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். அதுபடி நடந்துச்சான்லாம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் நடந்துச்சு, கொஞ்சம் நடக்கலை, அப்படி தான் இருந்துச்சு. ஸோ 21 days ஷெடியூல் போட்டு பழைய டைம் டேபிள் ஒன்று போட்டிருந்தேன். அதெல்லாம் ஃபேட் ஆகிடுச்சு இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டு நியூவாக ஒரு டைம் டேபிள் அண்ட் இன்னும் சில கோட்ஸ்லாம் போட்டிருந்தேன். அதை நான் ஷார்ட்ஸில் கூட அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் நம்ம திரும்ப அந்த செவுத்தில் ஓட்டுறதா இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தோம் நண்பர்களே. இது பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அதை ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக அந்த வீடியோ போடுறேன். ரூமில் இதை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த கோட்ஸ்லாம் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ லாஸ்ட் இயர் ப்ரிப்பேர் பண்ண புக்ஸ் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் மூட்டையை பிரித்து புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் நல்லா இருக்கா தூசு தட்டி திரும்ப அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க குரூப் 4க்கு தேவையானது புக்ஸ் எல்லாமே இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிகிட்டு இருந்தேன். லாஸ்ட் இயர் பண்ணதில் ஒரு சில புக்ஸ் மட்டும் இல்லை. ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கா, ப்ராப்பராக பேஜ்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம வெளியே வச்சுருந்தாலும் மழை இல்லை எலி ஏதாவது குறித்து சாப்பிட்ருச்சான்னு கூட தெரியல. அதனால ஒன்ஸ் அதை செக் பண்ணிவிட்டு, இது ஒரு சின்ன மூட்டை பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் புக்ஸ் இருக்கும். இதை விட ஒரு பெரிய மூட்டை இருக்குது, அதை பின்னாடி காட்டுறோம்பாங்க. அந்த பெரிய மூட்டை ஃபுல்லாகவே இந்த தமிழ் மீடியம் புக்ஸ் தான் நண்பர்கள் இருந்துச்சு. அப்புறம் இது என்னுடைய காலேஜில் யூஸ் பண்ண ரெக்கார்டு. ஸோ அதில் மீதி போன பேஜெலாம் இருக்கு இல்லையா, அந்த பேஜெலாம் நான் எக்ஸ்ட்ரா எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம கொரோனா டைமில் முடிச்சிருந்தாலும் நம்ம ரெக்கார்டு பஞ்சிங் பண்ணல. மற்றபடி மீதி ரெக்கார்ட்ஸ்லாம் பஞ்ச் ஆகிருக்கும். இந்த கடைசியில் யூஸ் பண்ண செமஸ்டர் ரெக்கார்ட்ஸ் மட்டும் அப்படியே இருந்துச்சு. அதெல்லாம் நான் என்னோடய பர்சனல் யூஸ் பண்ணி வச்சேன் நண்பர்களே. ஸோ ஃபைனலி இதுதான் நான் சொன்ன அந்த பெரிய மூட்டை. நான் இப்போ நின்றுட்டு பிரிக்கிறேன். அப்போ நின்றுட்டு பிரிக்கும் போது என்னோடய இடுப்பு அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த மூட்டை நல்லா பெருசாக இருக்குது. சைட்லேயும் பார்த்திங்கன்னா பயங்கர பல்ஜாக இருக்குது. அதை நம்மளால் தூக்கிட்டு உள்ளே கூட வர முடியல. அதனால் வெளியவே வச்சு பிரித்து அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி உள்ளே இருந்த புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம என்னத்துக்கு இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஒரு சில புக்ஸ் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கும். ஏன்னா அக்காவும் ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ நானும் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரெண்டு செட் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தோம். அதனால் ஒரு சில புக்ஸ் ரிப்பீட்டாக இருக்கும், ஒரு சில புக்ஸ்லாம் இருக்காது, ஒரே ஒரு செட் மட்டும் தான் இருக்கும் இல்லைங்களா. அதனால் அந்த ஒரு செட் மட்டும் எடுத்துகிட்டு ப்ராப்பராக 2 செட்டும் எடுக்காமல் எல்லாத்துலேயும் ஒரு செட் மட்டும் எடுத்து நான் உள்ளே அடுக்கி வச்சுக்கிட்டேன். நம்மள்ட்ட 12th புக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் புக்ஸ் நம்மள்ட்ட இல்லை. அதனால் எல்லாமே ஜெராக்ஸ் மெட்டீரியல் போட்ட புக்ஸ் தான் இருக்கும். இது எதுவுமே நான் கலெக்ட் பண்ணல, எல்லாம் எங்கள் அக்கா வீட்டுக்காரர் எங்கள் மாமாவும் கலெக்ட் பண்ணி வச்ச புக்ஸ் தான். அவங்க தான் இந்த ஜெராக்ஸ்லாம் போட்டு பைண்டிங்லாம் பண்ணி கொடுத்தது. அது எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ₹1 செலவு இல்லாமல் படிப்பது எப்படின்னா இப்படி தான் நண்பர்களே. அப்புறம் நிறைய அதில் பாயிண்ட்ஸுமே அவங்க தான் குறித்து வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு எழுதுறதுக்கு கூட வேலை கொடுத்துருக்க மாட்டாங்க. அது மட்டும் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் நோட் பண்ண புக்ஸு, எதெல்லாம் நோட் பண்ணாத புக்ஸு அப்படின்றத செப்பரேட் பண்ணிவிட்டு எல்லாமே இருக்கா கிளாஸ் வைஸ் 6th 7th 8th 9th 10th 11th 12th இதெல்லாம் ப்ராப்பராக எல்லாமே இருக்கா அப்படி சொல்லிட்டு லைனாக அடுக்கிட்டு இருந்தேன் நண்பர்களே. அந்த சைட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர் செட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸும் இருக்கும். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் யூஸ் பண்ண கொஷின் பேப்பர்ஸு அது எல்லாமே இருக்கும். அதை நான் சொல்லிகிட்டு இருந்தேன், பட் ஆடியோ கிளியராக கேட்கல. அதனால் இப்போ செப்பரேட்டாக ஒரு ஆடியோ போட்டுட்ருக்கேன். அங்கே பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த சைட் 6th 7th
அதில் தமிழ், சயின்ஸ் அண்ட் சோசியல் இந்த 3 பேரும் எடுத்து வச்சுருக்கேன். மேக்ஸில் எடுத்து வைக்கல. அதில் இருக்கக்கூடிய எல்லா டேர்மும் இருக்க மாதிரி. ஸோ இப்போ காமிச்ச புக்ஸ் மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னா சொல்லுவேன் நண்பர்களே. நம்ம 11th 12th பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி அண்ட் வந்து எக்கனாமிக்ஸ் இந்த 11th 12th 2 செட்டுக்கும் இருக்கணும். தமிழும் அதே மாதிரி நம்ம படிக்கணும் நண்பர்களே. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், அதாவது 10th வரைக்கும் இல்லாமல் அதர் தென் 11th 12th நம்ம வந்து டாபிக்ஸ் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் ஓல்டு புக்ஸ் வந்து இருக்கும். தமிழில் ஓல்டு புக்ஸ் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் சொன்னாங்க. ஆனால் வந்து ஓல்டு புக்ஸ் எதுவும் என்கிட்ட கிடையாது. நான் வந்து எல்லாமே வந்து பிடிஎஃப் தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு பிடிஎஃப் ஃபார் ஓல்டு தமிழ் புக் அப்படி சொல்லிட்டு போட்டாலே வருது. நிறைய லிங்க் வந்து இருக்குது. அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பார்த்து படிக்கலாம். நான் வந்து ஓல்டு புக்ஸ் வச்சில்ல, ஸோ வந்து பிடிஎஃப் மாதிரி தான் வந்து வச்சுருக்கேன் நண்பர்களே. அண்ட் தென் இப்போ என்ன காமிச்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் புக்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ இது இல்லாமல் வேறு ப்ரிப்ரேஷனுக்கானது, அதாவது யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷனுக்காக ஒரு சில புக்ஸ் நான் வாங்கி வச்சது நண்பர்களே. அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா என்னோடய காலேஜில் யூஸ் பண்ண நோட்ஸ் அண்ட் புக்ஸ் ஒரு சில இது மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன். எல்லாருமே எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டும் இங்கே இருக்குது நண்பர்களே. இதில் பார்த்தீங்கன்னா என்னடா இது இப்படி இருக்கான்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா நம்மள்ட்ட இருக்க ஹையஸ்ட்டு கபோர்டு ஹைட்டுக்கு குழல் கெட்டாத மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் அதில் மட்டும்தான் நான் வைப்பேன். அதனால தான் என்னோடய ஆர்ட் மெட்டீரியல்ஸும் அங்கே தான் இருக்கும், புக்ஸும் அங்கே தான் இருக்கும். என்ன ஐட்டம் நான் வந்து குழல் கையில் படக்கூடாதுன்னு நினச்சாலும் அது வந்து அந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ இந்த புக்ஸு தனியாக, ஆர்ட் சப்ளைஸ் தனியாக நான் ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். அண்ட் ஃபைனலி எல்லாத்தையும் ரூமில் ப்ளேஸ் பண்ணியாச்சு நண்பர்களே. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஒன் சைட் பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமிக்ஸ்னு ஒரு சார்ட் இருக்கும். இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா இந்தியன் மேப்னு ஒரு சார்ட், ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியான்னு ஒரு சார்ட் இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு இன்னொரு செவத்து பக்கம் பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சொல்லிட்டு அந்த டேபிளர் ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி ஒரு சார்ட் இருக்கும் நண்பர்களே. இது ரூம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. அதுக்கப்புறம் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.